மூங்கில் மரத்தின் வரலாறு. சிறிய கிராமத்தில் கவின் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் வாழ்க்கையில் எதையும் சீக்கிரம் அடைய வேண்டும் என்று விரும்புவான். ஒரு வேலை தொடங்கினால் உடனே வெற்றி கிடைக்க வேண்டும் என்று நினைப்பான். ஒரு நாள் அவன் கிராமத்தின் எல்லையில் வாழ்ந்த வயதான விவசாயியை சந்தித்தான். அந்த முதியவர் தனது வயலில் தினமும் தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தார். ஆனால் கவினுக்கு ஒரு விஷயம் புரியவில்லை. தாத்தா, இங்கே எதுவும் முளைக்கவே இல்லையே, ஏன் தினமும் இவ்வளவு உழைக்கிறீர்கள் என்று கேட்டான். முதியவர் மெதுவாக சிரித்தார். இது சாதாரண செடி இல்லை மகனே, இது மூங்கில் விதை. வருண் ஆச்சரியப்பட்டான். ஒரு மாதம் கடந்தது. மண்ணில் எதுவும் தெரியவில்லை. ஒரு வருடம் கடந்தது. இன்னும் எந்த மாற்றமும் இல்லை. 2 வருடம், 3 வருடம், 4 வருடம், அதே நிலை. கவின் மீண்டும் கேட்டான். தாத்தா, இந்த விதை இறந்து விட்டதோ? முதியவர் அமைதியாக சொன்னார். இல்லை மகனே, அது இப்போது மண்ணுக்குள் தனது வேர்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறது. 5வது வருடம் வந்தது. ஒரு நாள் காலையில் மண்ணை உடைத்து ஒரு சிறிய பச்சை முளை வெளியே வந்தது. அதற்குப் பிறகு நடந்தது அனைவரையும் அதிர்ச்சி அடையச் செய்தது. சில வாரங்களிலேயே அந்த மூங்கில் மரம் வானத்தை தொடும் அளவுக்கு உயர்ந்தது. கவின் வியப்புடன் கேட்டான். இது எப்படி சாத்தியம்? முதியவர் சிரித்தபடி கூறினார். இந்த மூங்கில் 5 வருடம் வளரவில்லை என்று நீ நினைத்தாய். ஆனால் அது 5 வருடம் தன்னை தயார் செய்து கொண்டது. வேர்கள் வலுவாக இல்லை என்றால் அது இவ்வளவு உயரமாக நிமிர்ந்து நிற்க முடியாது. அந்த நாளில் கவின் வாழ்க்கையின் பெரிய உண்மையை புரிந்து கொண்டான். சில நேரங்களில் நம்முடைய முயற்சிகளுக்கு உடனடி பலன் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் அதற்காக நம்முடைய வளர்ச்சி நடக்கவில்லை என்று அர்த்தமில்லை. கண்ணுக்கு தெரியாமல் வேர்கள் வளர்ந்து கொண்டிருக்கலாம். நீதி. பொறுமையுடன் தொடர்ந்து முயற்சி செய்பவர்களை காலம் ஒரு நாள் உயரமாக நிறுத்தும்.